வணக்கம். நான் உங்கள் விக்கி ப்ரோஸ். நமக்கு எண்கணி ஞானத்தையும் வேத ஜோதிட ஞானத்தையும் ஆன்மீக ஞானத்தை வழங்கிய அனைத்து குருமார்களுக்கும் நன்றி என்ற வேளையில் இது ஒரு ஜோதிட விளக்கு வீடியோ விருப்பமுள்ளவர்கள் தொடர்ந்து பார்க்கலாம். நமது விக்கி ப்ரோஸ் அஸ்ட்ராலஜி யூடியூப் சேனல், ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், டிக்டாக்ல ஃபாலோ பண்ணியிருக்கக்கூடிய அனைத்து தோழிகளுக்கும் நமது நன்றிகள். ஒரு கேள்வி, அண்ணன், சனி மறை வீட்டில் இருப்பது நல்லது, ஆனால் மறைஞ்ச சனியின் வீட்டில் இருக்கும் பிளானட் நல்லது இல்ல கெட்டது செய்யுமா? நன்றி. பிகாஸ் as planet in Jupiter or Venus house mostly does good thing. ஓகே, இப்போ என்ன கேட்குறீங்க அப்படின்னா, ஓகே, சனி மறைவு வீட்டில் இருக்கும் பொழுது சனி தசைக்கு நல்லது. ஓகே, எந்த மாதிரி நல்லது? ஓகே, ஒரு உதாரணம் மாதிரி சொல்றேன் பிரதர். சனி மறை வீட்டில் இருக்காரு. மேஷ லக்னத்துக்கு சனி வந்து 3லயோ 6லயோ மறையும் பொழுது நல்ல பலனை செய்வாரு. ஆமா, நல்ல பலனை செய்வாரு. ரிஷப லக்னத்துக்கு சனி 6ஆம் இடத்துல மறைந்து உச்சமாக இருக்கும் பொழுது சனி தசை நல்ல பலனை செய்யும். ஓகேங்களா? அதே மாதிரி வேறங்க, ஓகே, தனுசு லக்னத்துக்கு சனி 6ஆம் இடத்துல மறைஞ்சிருக்கிறாரு, ரொம்ப 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 நல்ல பலனை செய்வார். ஏன்னா இதெல்லாம் அவருடைய நட்பு வீடுகள். இப்போ ஒரு உதாரணத்துக்கு மீன லக்னம் சனி 8ஆம் இடத்துல உச்சமா இருக்கிறாரு என்ற பட்சத்துல இது எல்லாம் எந்த விதமான பாபத்துவ செவ்வாய் ராகு சேர்க்கை அமாவாசை சூரியன் சந்திரனுடைய அமைப்புகள் இல்லாத அமைப்புகள்ல இந்த விஷயத்த சொல்றேன். இந்த சனி நல்லது பண்ணுவார். சனியின் வீட்டில் இருக்கக்கூடிய கிரகங்கள் நல்லது பண்ணணும்னா என்ன இருக்கணும்? சனி உச்சமாக இருக்கணும். இது மட்டும்தான். சனியின் வீட்டில் இருக்கக்கூடிய கிரகங்கள் நல்லது பண்ணணும், சனி உச்சமாக இருக்கணும். அல்லது தனுசு மாதிரியான தனுசு மீன லக்னங்களுக்கு அவயோகியான சுக்கிரன் நட்பு ஸ்தானத்துல 11ஆம் இடத்துலயும் 12ஆம் இடத்துலயும் இருக்கிறது நல்லது. இந்த அமைப்புகள்ல ஒரு அளவுக்கு நல்ல தன்மையா இருக்கும். யாரு? மீன லக்னத்துக்கு ஆகாத ஒரு சுக்கிரனுங்க. அவர் 11ஆம் இடத்துல இருந்தா உண்மையிலேயே கெடுபலனை குறைச்சுக்குவாரு சுக்கிர தசையில. மீன லக்னத்துக்கு சுக்கிர தசை வரக்கூடாதுன்னு சொல்றோம்ல. ஆனால் இந்த சனியின் வீட்டுல இருக்கு, சனி எங்க இருந்தாலும், சனி எங்க வேணாலும் இருக்கட்டும், சனி லக்னத்திலே இருக்கட்டும், சனி அங்க இருக்கட்டும், இங்க இருக்கட்டும், உச்சமா இருந்தாருன்னா சூப்பர். உச்ச சனிக்கு நம்ம போல இயல்பாக மீன லக்னத்துக்கு சனி சுக்கிரன் வந்து 10லயோ 11லயோ 12லயோ இருந்தாருன்னா உண்மையிலேயே சுக்கிரன் நல்ல பலனை செய்வாரு சுக்கிர தசையில. ஓகே, அடுத்ததாக எடுத்துக்கோமே, ஒரு சிம்ம லக்னம் எடுத்துக்கோங்க. சிம்ம லக்னத்துக்கு நீங்க மறைஞ்சதே சனின்னு கேக்குறீங்க. ஓகே, ஒருவேளை எந்த லக்னம் எடுத்துக்கலாம், ஏதாவது ஒரு வகையில. இப்ப என்ன அப்படி கேக்குறீங்க அப்படின்னா, சனியின் வீடுகள்ல இருக்கக்கூடிய கிரகம் சனி மறைஞ்சாருன்னா நல்லது பண்ணுவாரான்னு கேக்குறீங்க. இல்லங்க. இப்ப இயல்பாக அவர் குருவினுடைய சுக்கிரனுடைய வீடுகள்ல இருக்கிறாரு என்ற பட்சத்துல அவர் சுபத்தன்மை அடைவார். சனி தசை நல்லா இருக்கும். சனி ஒரு கிரகத்தின் வீட்டில் இருக்கக்கூடிய அந்த தசை நல்லது செய்யணும்னா வீடு கொடுத்தவன் உச்சமா இருக்கணுங்க. அந்த கிரகமே சுபத்துவமா இருக்கணும். ஓகேங்களா? ஒரு இன்னொரு மாதிரி சொல்லணும் அப்படின்னாக்கா, கடக வீட்டுல இருக்கக்கூடிய சனி எந்த வகையிலையும் நல்லது செய்யணும் அப்படின்னா அந்த கடகத்தின் அதிபதி, கடகாதிபதி பௌர்ணமி சந்திரனா இருந்தா சனி வாழை சுட்டிக்கிட்டு நல்லவரா மாறிடுவாரு. சனி தசையில நல்லது பண்ணுவாரு. ஓகேங்களா? இல்லைங்க, சந்திரனுக்கும் இவருக்கும் ஆகாது, சந்திரனுக்கும் சனிக்கும் ஆகாது. ஆனா அந்த சனியின் வீட்டுல உச்ச சனியா இருக்கிறாருன்னு வச்சுக்கோங்க. இதெல்லாம் எப்படி சொல்றேன், எப்படி புரியுதுன்னு தெரியல. உச்ச சனியின் வீட்டுல இருக்கக்கூடிய சூரிய சந்திரர்கள் நல்லது பண்ணுவாங்கங்கிற, எப்படியும் கெடுதல்களை ரொம்ப அமைப்புகள்ல குறைச்சிக்குவாங்க. ஏன்னா உச்சனுடைய வீடுன்றது அது ஒரு மாதிரியான வீடு. நேற்று கூட ஒரு லைவ்ல பாருங்க, எடுத்தானே பேசிக்கிட்டே இருக்கும்போது இல்லைங்க கெடுதல் பெருசா இருக்காது, லக்னாதிபதி உச்சனுடைய வீட்டுல இருக்காரு. அந்த உச்சனுடைய வீடுன்றது பிரைம் மினிஸ்டர் வீட்டுல இருக்கிற மாதிரி. யாரெல்லாம் வந்து சட்டுன்னு உங்க சட்டையெல்லாம் பிடிச்சி வெளியே இழுத்துட்டு போக முடியாது. அந்த அந்த தைரியம் உலகத்துல யாருக்குமே இருக்காது. ஒரு நாட்டு பிரதமரோட வீட்டுல ரெண்ட்டுக்கு தான் இருக்கிறீங்க, ஓனர் கூட இல்லை நீங்க. ஆனா அந்த இடத்துல உங்களுக்கு கெடுதல்களை நடக்க விடாம, அவமானம் அசிங்கங்களை செய்ய விடாம அந்த அமைப்புகள் இருக்கும்ல, பாதுகாப்பெல்லாம் இருக்கும்ல, இந்த தன்மையில இருக்கும் பிரதர். இது ஒரு நல்ல கேள்வி. ஆனால் ஒரு கிரகத்தினுடைய தசை என்ன செய்ய போகிறதுன்றத, கிரகத்துக்கு வீடு கொடுத்த ஒரு நீச்சமா இருந்தா ஸ்தான பலம் அந்த கிரகத்தினுடைய தன்மை குறையுது. அவயோகரா இருந்தா கடுமையா இருக்க போகுது, லக்னாதிபதியா இருந்தா மோசமா இருக்க போகுது அப்படின்லாம் சில விஷயங்கள் இருக்கும். ஓகேங்களா? இதெல்லாம் பார்க்க சில இடங்கள்ல உங்களுக்கு புரியும். சரிங்களா? நான் உங்கள் விக்கி ப்ரோஸ். நல்லது நடக்கும், எல்லோரும் நல்லா இருப்போம். வணக்கம்.